நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக சில கருத்துகள் உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொன்றா இப்போ முதல்ல நாம் இங்கே மரியாதை செலுத்திய 2 படங்கள் அங்கே இருக்கின்றன வலது கரத்தில். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய படம் தீனதயாள் உபாத்தியாயா என்கிற ஒருவர். அவர் நம்முடைய முன்னாள் அமரர் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய குரு. அந்த பக்கத்தில் தீனதயாள் உபாத்தியாயா அவரை நான் நேராக பார்த்து பேசியிருக்கிறேன். அவர் ராஜாஜியோட நான் இருக்கும் போது அப்போ மாரணி காயத்ரி தேவி நாங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது தீனதயாள் உபாத்தியாயா ராஜாஜியோட ஆட்சி வாங்குவதுக்கு வந்தது. அப்போ நான் அங்கே இருக்கிறேன். இளமை வயசு. அவர் மகள்சராய் அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொலை செய்யப்பட்டார். தீனதயாள் உபாத்தியாயா. இந்த பக்கத்தில் பார்க்கும்போது இன்னொரு போட்டோ நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. தூரத்தில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் முகர்ஜி இருக்காங்க. அவருடைய உறவினர் கூட வங்காளத்துக்காரர். அவர் காஷ்மீர்ல துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்ச்சியில் தன்னுடைய உயிர் தியாகம் அளிக்கிறது. இந்த 2 தியாகிகளும் சேர்ந்து பாரதிய ஜனசங் ஆரம்பிச்சாங்க. பிறகு அது பாரதிய ஜனதா கட்சியாகி